எப்போது பார்த்தாலும் ஓட்டம், கவர்னர் ஓட்டம், சட்டமன்றத்திலிருந்து ஓட்டம். ஓட்டப்பந்தயம் நடத்துகிற மாரத்தான் மைதானமா அது? யோசித்து பாருங்க. உங்களுக்கு சட்டம் என்ன அனுமதிக்கிறது, நீங்கள் என்ன செயல் பண்ணணும்? ஒரு 60 ஆண்டு காலமாக ஒரு மரபுப்படி நடந்து கொண்டிருக்கிற விஷயம்தான் தமிழ் தாய் வாழ்த்து. நிகழ்ச்சி தொடங்கும் போது இசைக்கப்படும், நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் இசைக்கப்படும். இது 2 தான். நீங்களும் பள்ளிக்கூடம் படிச்சிருப்பீங்க, நானும் பள்ளிக்கூடம் படிச்சிருப்பேன். பள்ளி கல்லூரி மட்டுமல்ல, அரசு விழாக்களிலுமே இப்படிதான். தொடக்கம் தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து, முடியும் போது தேசிய கீதம். தேசிய கீதம் எங்கேயும் அவமானப்படுத்துவதே கிடையாது. எந்த அரசாங்கமும் அப்படி செய்யவே முடியாது. திமுக அரசாங்கம் வந்து தேசிய கீதத்தை புறக்கணிச்சிருக்கு, அவமானப்படுத்திருக்கு, யாராவது செய்தி படிச்சிருக்குமா? கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மரபு மாற்றும் போது மரபு மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க திராவிட அரசுனா அது படிக்க மாட்டீங்க. அப்புறம் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம்ங்கிறீங்க. 2 முறை தேசிய கீதம். இது வந்து நடைமுறையில் இல்லாத விஷயம்.